வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். இஸ்லாம் அல்லாதவர்களுக்கான சமய ஆலோசனை வாரியத்தை அமைப்பீர், அரசாங்கத்திற்கு பரிந்துரை. நாட்டில் நிலவி வரும் இஸ்லாம் அல்லாதவர்கள் சம்பந்தப்பட்ட வழிபாட்டு தலங்கள் மற்றும் அவர்களின் உணர்ச்சிகரமான விவகாரங்களை கையாளுவதற்கு இஸ்லாம் அல்லாதவர்களுக்கான சமய ஆலோசனை வாரியத்தை அரசாங்கம் அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. இஸ்லாம் அல்லாதவர்கள் சம்பந்தப்பட்ட வழிபாட்டு தலங்கள் மற்றும் அவர்கள் தொடர்புடைய மதம் சார்ந்த விவகாரங்கள் தலை தூக்கும் போது அவற்றை நல்ல முறையில் தீர்ப்பதற்கும் முறையான நடவடிக்கை எடுப்பதற்கும் அவை குறித்து விவாதிப்பதற்கும் சிறந்த அணுகுமுறையாக இஸ்லாம் அல்லாதவர்களுக்கான சமய ஆலோசனை வாரியம் ஒரு தளமாக விளங்கிட முடியும் என்று சந்தோஷா PKR சட்டமன்ற உறுப்பினர் குணராஜ் பரிந்துரை செய்துள்ளார். தற்போது லீமாஸ் எனப்படும் பௌத்த, கிறிஸ்துவ, இந்து, சீக்கிய மற்றும் தாவ் மதத்தினருக்கான சர்வ சமய மன்றம் இருந்த போதிலும் அரசாங்கத்தின் நேரடி கவனத்திற்கு கொண்டு செல்லவும் முறையான வழிகள் வாயிலாக நடப்பு பிரச்சினைக்கு தீர்வு காணவும் இஸ்லாம் அல்லாதவர்களுக்கான சமய ஆலோசனை வாரியம் நிறுவப்படுவது அவசியமாகும் என்று குணராஜ் வலியுறுத்தினார். இஸ்லாம் அல்லாதவர்களின் வழிபாட்டு தலங்களின் பதிவுகளை ஒருங்கிணைக்கவும் வழிபாட்டு தலங்களின் நில பயன்பாட்டு சர்ச்சையை தீர்க்கவும் இந்த வாரியம் முக்கிய பங்காற்ற முடியும் என்று குணராஜ் நம்பிக்கை தெரிவித்தார். சீனாவுடன் மலேசியா செய்து கொண்ட 31 கருத்தணுக்க ஒப்பந்தங்களும் உடனடியாக அமல்படுத்தப்பட வேண்டும் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் உத்தரவிட்டுள்ளதாக தொடர்புத்துறை அமைச்சர் டத்தோ ஃபமி ஃபட்சேல் தெரிவித்தார். கையெழுத்திடப்பட்டுள்ள இந்த கருத்தணக்க ஒப்பந்தங்கள் அமலாக்கத்தை வெளியுறவு அமைச்சு ஒருங்கிணைக்கும் என்று அமைச்சரவை முடிவு எடுத்துள்ளதாக டத்தோ ஃபமி குறிப்பிட்டார். சீன அதிபர் ஜி ஜின்பிங்கின் மலேசிய வருகையை ஒட்டி கடந்த ஏப்ரல் 16ஆம் தேதி இந்த 31 ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டதாக அவர் தெரிவித்தார். முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப்பிற்கு எதிராக மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM-இன் 2ஆம் கட்ட விசாரணை நாளை வியாழக்கிழமை நடைபெறவிருக்கிறது. 65 வயதான இஸ்மாயில் சப்ரியின் சொத்துக்கள் தொடர்பாக விசாரணை நடைபெறும் என்று SPRM ஆணையத்தின் தலைமை ஆணையர் தான்ஸ்ரீ அசம்பாக்கி தெரிவித்துள்ளார். ஆக கடைசியாக இஸ்மாயில் சப்ரி கடந்த மார்ச் 24ஆம் தேதி SPRM தலைமையகத்தில் 5 மணி நேரம் விசாரணை செய்யப்பட்டார். இஸ்மாயில் சப்ரியின் 4 முக்கிய அதிகாரிகள் கைது செய்யப்பட்டது மூலம் ஒரு வீடு உட்பட 3 இடங்களில் SPRM அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். இந்த சோதனையில் 17 கோடி ரிங்கெட் ரொக்கப்பணம் மற்றும் 70 லட்சம் ரிங்கெட் பெருமானமுள்ள 16 கிலோ எடை கொண்ட தங்கக்கட்டிகள் பறிமுதல் செய்யப்பட்டன. கத்தோலிக்க திருச்சபையின் தலைவரான போப்பாண்டவர் பிரான்சிஸின் நல்லடக்கச் சடங்கில் கலந்து கொள்வதற்கு மலேசியாவை பிரதிநிதித்து அமைச்சர் ஒருவர் கலந்து கொள்வார் என்று அரசாங்க பேச்சாளரான டத்தோ ஃபமி ஃபட்சேல் தெரிவித்தார். போப்பாண்டவர் பிரான்சிஸின் இறுதிச் சடங்கு வரும் சனிக்கிழமை வெட்டிகன் சிட்டியில் நடைபெறவிருக்கிறது. இந்நிலையில் போப்பாண்டவரின் மறைவுக்கு அமைச்சரவை தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக டத்தோ ஃபமி குறிப்பிட்டார். மலேசியாவில் உள்ள வெட்டிகன் தூதரகத்தில் மலேசிய அரசாங்கம் சார்பில் தொழில் முனைவோர் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் டத்தோ இவோன் பெனடிக் போப்பாண்டவரின் மறைவை ஒட்டிய அனுதாப புத்தகத்தில் கையெழுத்திடுவார் என்று டத்தோ ஃபமி தெரிவித்தார். பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் முன்னெடுத்த சீர்திருத்த போராட்டம் இன்னும் மண் மூடிவிடவில்லை என்று அவரின் புதல்வியும் PKR கட்சியின் உதவி தலைவருமான நூருல் ஈசா தெரிவித்துள்ளார். கடிலான் கட்சி நிறுவப்பட்டதிலிருந்து தனது தந்தை முன்னெடுத்து வந்த சீர்திருத்த போராட்டம் இன்னமும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்று அவர் குறிப்பிட்டார். ரிஃபோமாசி என்ற சுலோகத்துடன் 26 ஆண்டுகளுக்கு முன்னெடுக்கப்பட்ட அந்த சீர்திருத்த போராட்டம் பழமையானது என்று கூறப்பட்ட போதிலும் அது ஓய்ந்துவிடவில்லை என்று அன்வாரின் மூத்த புதல்வியான நூருல் ஈசா தெரிவித்தார். ஒரு ஸ்டார் இல்ல, 2 ஸ்டார் இல்ல, ஒரே இடத்துல பல திரை நட்சத்திரங்களுடன் 17th Annual Edison Awardsல டைன் வித் ஸ்டார்ஸ். பினாங்க ஸ்பைஸ் அரீனா மே 17 மாலை 5 மணி. உடனே டின்னர் டேபிளை புக் பண்ண மை டிக்கெட் ஏசியாவை விசிட் பண்ணுங்க. மலேசிய போக்குவரத்து துறையில் நில அடையாளமாக ரயில் சேவையை வழங்கி வரும் மலேசியன் ரயில்வே பிரஹாட்டின் பெயரை மாற்ற வேண்டும் என்று முன்வைக்கப்பட்டுள்ள பரிந்துரையை KTMP நிராகரித்தது. முன்னாள் விளையாட்டுத்துறை ஆசிரியர் ஜான்சன் பெர்னாண்டஸ் முன்வைத்துள்ள அந்த பரிந்துரை ஏற்கத்தக்கது அல்ல என்பதுடன் அதற்கான அவசியம் இல்லை என்று KTMP அறிவித்துள்ளது. மலேசியன் ரயில்வே பிரஹாட் என்பது மிக பழைய பெயராக இருக்கிறது என்றும் நவீன சூழலுக்கு KTMP தனது பெயரை மாற்ற வேண்டும் என்று அந்த மூத்த ஆசிரியர் பரிந்துரை செய்திருந்தார்.
உணவு பொட்டலத்தை கொடுக்க வந்த உணவு விநியோகிப்பாளர் ஒருவர் தாம் வந்தடைந்து விட்டதை குறிக்கும் வகையில் ஆபாச தன்மையில் குறுந்தகவலை அனுப்பியதற்காக அந்த நபருக்கு எதிராக ஆசிரியை ஒருவர் போலீசில் புகார் செய்துள்ளார். புக்கெட் மர்தாஜம் மாச்சாங் பூபுக்கைச் சேர்ந்த 27 வயதுடைய அமுதா என்ற அந்த ஆசிரியை இந்து மதத்துடன் தொடர்புபடுத்தி அந்த உணவு விநியோகிப்பாளர் இழிச்சொல்லை உள்ளடக்கிய அவ்வார்த்தையை பயன்படுத்தியுள்ளார் என்று தனது போலீஸ் புகாரில் குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:40 மணியளவில் தாம் முன்னுறுதி செய்த உணவை எடுத்துக்கொண்டு வருவதில் காலதாமதம் காட்டப்பட்டதை தொடர்ந்து நினைவுறுத்தல் குறுந்தகவலை அனுப்பிய போது சம்பந்தப்பட்ட உணவு விநியோகிப்பாளர் இத்தகைய வார்த்தையை பிரயோகித்துள்ளதாக அமுதா தனது புகாரில் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சம்பந்தப்பட்ட உணவு விநியோகிப்பு நிறுவனத்தில் புகார் தெரிவித்த போது அந்த உணவு விநியோகிப்பாளர் மோசடி பேர் வழியாக இருக்கலாம் என்றும் தங்களின் உணவு விநியோகிப்பாளர் பட்டியலில் அந்த தனி நபரை அடையாளம் காண முடியவில்லை என்றும் கைவிரித்து விட்டதாக அமுதா குறிப்பிட்டுள்ளார். தனது காதலியை அடித்து காயப்படுத்தியதாக கூறப்படும் நடிகர் ஒருவரை போலீசார் விரைவில் விசாரணைக்கு அழைக்கும் என்று ஸ்லாங்கூர் மாநில போலீஸ் தலைவர் டத்தோ ஹுசேன் ஒமர் கான் தெரிவித்தார். பட்டாலிஞ்சுயா அரடமன்சாராவில் நிகழ்ந்ததாக கூறப்படும் இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்ட பெண்ணிடமிருந்து கடந்த ஏப்ரல் 7ஆம் தேதி போலீசார் புகார் பெற்றுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். சம்பந்தப்பட்ட நடிகருக்கு எதிராக இதேபோன்ற புகாரை அந்த பெண் கடந்த ஆண்டிலும் செய்துள்ளார் என்று குறிப்புகள் காட்டுவதாக டத்தோ ஹுசேன் உமர் தெரிவித்தார். சபா சண்டக்கானில் இன்று அதிகாலை 3 மணியளவில் நிகழ்ந்த தீ விபத்தில் 21 வீடுகளும் ஒரு கிடங்கும் அழிந்தன. இத்தீ விபத்தில் 2 தீக்காயங்களுக்கு ஆளானதாக சண்டக்கான் தீயணைப்பு மீட்புப் படை இலாக்கா தலைவர் ஜஸ்ரி அப்துல் ஜால் தெரிவித்தார். கம்போங் பத்து பூத்தேவில் நீர்நிலைகள் மீது கட்டப்பட்ட வீடுகளில் தீ நாலாபுரமும் சூழ்ந்து கொண்டு கொழுந்துவிட்டு எரிந்தது. அனைவரும் தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள கட்டிய துணியுடன் தப்பிக்க முற்பட்டதால் அவர்களால் எந்த உடைமையையும் மீட்க இயலவில்லை என்று தெரிவிக்கப்பட்டது. ஜோஹர் பாரு ஜலான் அடா 5 தமன் அடா ஹைட்ஸ் என்ற இடத்தில் கார் ஒன்று வேக கட்டுப்பாட்டை இழந்து தடம் புரண்டதில் 5 வயது சிறுமி ஒருவர் மரணமுற்றார். மேலும் 2 காயமடைந்தனர். நேற்றிரவு நிகழ்ந்த இந்த சம்பவத்தில் 3 நபர்கள் பயணம் செய்த புரோடுவா மைவி ரக கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலை தடுப்பில் மோதி தடம் புரண்டதாக கூறப்படுகிறது. தகவல் கிடைத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு மீட்பு படை வீரர்கள் விபத்தில் சிக்கிய 3 பேரை மீட்டதாக அதன் செயல்பாட்டு தலைவர் இஸ்வான் அப்துல்லா தெரிவித்தார். இதில் 24 வயது ஆடவர் மற்றும் 23 வயது பெண் காயமுற்றனர். அவர்கள் காரின் முன்பக்கத்தில் சிக்கிக் கொண்டதாக அவர் குறிப்பிட்டார். காரின் இடிபாடுகளுக்கு இடையில் சிக்கிய சிறுமி சம்பவ இடத்திலேயே மரணமுற்றதாக அவர் கூறினார். இந்தியா காஷ்மீரின் முக்கிய சுற்றுலா தலமான பஹல்காமில் நேற்று பிற்பகலில் சுற்றுலா பயணிகளை குறிவைத்து பயங்கரவாதிகள் நடத்திய திடீர் தாக்குதலில் குறைந்தது 28 பேர் உயிரிழந்தனர். பலர் காயமடைந்தனர். மாண்டவர்கள் அனைவரும் சுற்றுப்பயணிகள். இந்தியாவின் பிற மாநிலங்களைச் சேர்ந்தவர்களும் வெளிநாட்டினரும் அதில் அடங்குவர் என்று இந்திய அதிகாரிகள் தெரிவித்தனர். கிட்டத்தட்ட 5 நாட்களுக்கு முன்பு திருமணம் செய்து கொண்ட இந்திய கடற்படை அதிகாரியும் உயிர் இழந்தவர்களில் ஒருவர். இந்திய உளவுத்துறை அதிகாரி ஒருவர் தமது மனைவி பிள்ளைகள் கண்முன் சுட்டுக் கொல்லப்பட்டார். கேரள உயர் நீதிமன்றத்தின் 3 நீதிபதிகள் நூழிலையில் உயிர் தப்பியதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்தன. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.